கமலுதீன் அவர்கள் விஜய் பார்வதிக்கு பென்ட்ரைவ் ஒண்ணு அனுப்பியிருக்காரு அப்படின்னும், அதில இருந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ பார்த்து விஜய் பார்வதி பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். விஜய் பார்வதி மற்றும் கமலுதீன் இந்த ஒரு பிக் பாஸ் வீட்ட விட்டு ரெட் கார்டு வாங்கி வெளியே வந்ததுக்கு அப்புறம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவா ரெட் கார்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா ரசிகர்கள் அவங்கள வெறுப்பாங்க. ஆனா இந்த சீசன்ல அதற்கு மாறா ரசிகர்கள் அமோக வரவேற்ப இவங்க 2 பேத்துக்குமே குடுத்து வந்துட்டு இருக்காங்க. அதோட ஒரு வெளிப்பாடா சமீபத்தில ஃபேன்ஸ் மீட் கூட நடத்தியிருந்தாங்க. அதில ஏகப்பட்ட ரசிகர்கள் கலந்துக்கிட்டு அவங்க கூட ஃபோட்டோஸ் எடுத்திருந்தாங்க. மாலை அணிவிச்சிருந்தாங்க. அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறாங்களா? அப்படிங்கிற வரைக்கும் கேள்விகள்லாம் கூட கேட்டிருந்தாங்க. அங்க நடந்த இன்ட்ரஸ்டிங் மொமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அங்க எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ், வீடியோஸ், இன்ட்ரஸ்டிங் மொமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே கமருதீன் அவர்கள் ஒரு ஃபோல்டர் பண்ணி ஒரு பென்ட்ரைவ்ல போட்டு பாருக்கு கொடுத்திருந்திருக்காரு. அந்த ஒரு பென்ட்ரைவ் பாருக்கு ரீச் ஆகியிருக்கு. பாரு அவர்கள் இந்த மாதிரியான விஷயத்த எதிர்பார்க்கவே கிடையாது. அதாவது Instagramல ஷேர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி தான் நெனச்சிருந்தாங்க. பட் அங்க நடந்த எல்லா கியூட்டான மொமெண்ட்ஸ், எல்லா முக்கியமான மொமெண்ட்ஸ், விஜய் பாரு பேசினது அப்படின்னு எல்லாத்தையுமே கேமரால ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் எடுத்திருந்தாங்க இல்லையா? அத அந்த ஒரு பென்ட்ரைவ்ல லிங்கா கிரியேட் பண்ணி குடுத்திருந்திருக்காரு. இந்த ஒரு லிங்க பார்த்துட்டு பென்ட்ரைவ பார்த்துட்டு விஜய் பார்வதி அவர்கள் பயங்கரமா ஷாக் ஆகி இருந்திருக்காங்க. ஏன்னா 1, 2 ஃபோட்டோஸ் அங்க எடுக்கப்பட்டது வரும் அப்படிங்கிற மாரி தான் அவங்க நெனச்சிருந்திருக்காங்க. ஆனா அவங்க எதிர்பாராதத விட ஏகப்பட்ட கேண்டிட் இமேஜஸ் அது மட்டும் இல்லாம அவங்க ஃபேன்ஸோட எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ், வீடியோஸ், அவங்க பேசியிருந்த வீடியோஸ் அப்படின்னு எவ்வளோ விஷயங்களையுமே அந்த ஒரு பென்ட்ரைவ்ல வச்சிருந்திருக்காரு. இதெல்லாம் விட சர்ப்ரைசிங்கான ஒரு மொமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் வீட்ல அவங்க 2 பேத்தோட மொமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் கூட தனியா கிரியேட் பண்ணி ஒரு ஃபோல்டர் போட்டு குடுத்திருந்திருக்காரு. எடிட் பண்ணிலாம் குடுத்திருந்திருக்காரு. அண்ட் இந்த மாதிரியான ஒரு சர்ப்ரைஸ கண்டிப்பா விஜய் பார்வதி அவர்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போகுது. இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாரி தான் நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூல அவரோட அடுத்த படம் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, "நெறைய பேர் வந்து நான் எல்சிஓ க்ளோஸ் பண்ணிட்டேன். அதிக சம்பளம் கேட்குறேன். இதுக்கப்புறம் கைதி 2 வராது." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே அப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அடுத்ததாக நான் வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறதாக இருக்கவும், கார்த்தியும் சரி, அந்த புரொடக்ஷனும் சரி வேற ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் நான் இப்ப அந்த ஒரு ப்ராஜெக்ட்ட தொடாம இருக்கேன். அண்ட் இப்போதைக்கு அல்லு அர்ஜுன் சாரோட ஒரு படம் பண்ண போறேன். அந்த ஒரு படம் முடிச்ச கையோடயே கண்டிப்பா நான் கைதி 2வ தான் பண்ண போறேன். அதே மாதிரி விக்ரம் படமும் சரி, அதோட அடுத்த பாகம் இருக்கு. அதேபோல ஸ்டாண்ட் அலோனா ரோலெக்ஸ் படமும் வரப்போறது இருக்கு. இந்த படங்கள் எல்லாத்தையுமே முடிச்சு குடுத்து எல்சியூவ நல்லபடியா முடிச்சுட்டு தான் நான் எல்சியூவ மூடுவேனே தவிர, பாதியிலேயே போக மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. எல்சியூ க்ளோஸ் ஆகிருச்சே அப்படின்னு ஃபீல் பண்ண எல்லாருக்குமே இந்த ஒரு ஆன்சர் கொஞ்சம் மன நிம்மதிய கொடுத்திருக்கு.